அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் மகன் தமிழ் படிக்கலையா? வைரல் வீடியோவுக்கு அன்பில் மகேஷ் விளக்கம். நேற்று இரவு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷிடம் அவரது இரண்டாவது மகன் தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் பிரெஞ்சு மொழி பயில்வதாக பேசிய வீடியோ வைரலானது. இதற்கு பதிலளித்த அவர், எனது மகன் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை தான் படித்தார். 7ஆம் வகுப்பில் புதிதாக ஒரு மொழியை கற்க முயற்சி செய்வதாக பிரெஞ்சு மொழியை தேர்வு செய்து படித்தார். அது கடினமாக இருப்பதாக தற்போது தமிழ் மொழிக்கு மாறிவிட்டார். சத்யா மேடம் தான் அவரது ஆசிரியர். எதனால் இப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. திடீரென மைக் நீட்டி கேட்டதால் என்ன சொல்வதென்று தெரியாமல் சொல்லிவிட்டான். கவலையே படாதீர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் மகன் தமிழ் மொழியில்தான் படிக்கிறார் என்று சிரித்துக்கொண்டே கூறியிருக்கிறார். இந்த வீடியோவும் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து எதிர்த்துதான் வருகிறோம். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தி தான் வருகிறோம் என்று கூறியுள்ளார்.